அசுரனின் பதுமையவள் 16. ஆம், நீங்கள் நினைத்தது மிகவும் சரியே. அவன் வேறு யாரும் இல்லை, நம் கதையின் நாயகன் அனல்விழி பாண்டியன்தான். சை என்று அவளை முறைத்தபடியே தனது எரிச்சலை கட்டுப்படுத்த பெரும்பாடு பட்டான். தம்பலர் வேறு அவன் தலையில் விழுந்திருக்க அது வேறு அவனுக்கு வலியை கொடுத்தது. அவன் பொதுவாக தன் கோபத்தை எப்போவும் பொதுவெளியில் காட்டியது இல்லை. தெரியாமல் நிகழ்ந்துவிட்ட தவறு என்றாலும் தன் முன்னே இருப்பவள் தன் எதிரி குடும்பத்தைச் சேர்ந்தவள் என்ற எண்ணமே அவன் மனதில் உதித்தது. ஏற்கனவே தன் பெற்றோரை பறிகொடுத்த சோகமும் ஸ்டீல் நிறுவனத்தில் நடந்த குளறுபடியால் உண்டான அலைச்சலிலும் மன உளைச்சலில் இருந்தவன் மொத்த கோபத்தையும் ஒன்று திரட்டி மொத்தமாக ஆம்பலின் தலையில் இறக்கினான். அதிர்ச்சியுடன் நின்றிருந்தவளை பார்த்தவன், அறிவில்லை உனக்கு? என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க, மன்னிப்பு கேட்க வேண்டும்னு எண்ணம் கூட இல்லையா என்றான் ஆவேசமாக. அப்போதுதான் நிகழ் உலகத்திற்கு வந்த ஆம்பல், இவன் இந்த வீட்டிலா இருக்கா என்று நினைத்து கொண்டே அவன் பேச்சிற்கு பதில் மொழி கூறாமல் அவன் முகத்தையே பார்த்தபடி நின்றிருந்தாள். அதில் அதிக கோபம் வரப்பெற்றவன், நீ அந்த மூர்த்தி நிறுவனத்தின் பெண் தானே? உனக்கு எங்க மரியாதை தெரிய போகுது? உன் கேவலமான முகத்தை வச்சுக்கொண்டு இனி என் முன்னாடி வந்துடாத. திரும்பவும் இது போல் வேணும் என்றே நீ செஞ்சா கொன்னுடுவேன், ஜாக்கிரத என்று கை நீட்டி எச்சரித்தான். ஏதோ அவள்தான் வேணும் என்றே அவன் மீது பாலை கொட்டியதைப் போல பேசினான். தன் குடும்பத்தை சுட்டிக்காட்டி அவன் பேசிய பேச்சு நங்கையின் கண்களில் கோபக்கடலை கக்கியது. போதும், நிறுத்துங்க. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப அதிகமாக பேசுறீங்க. தெரியாம உங்க மேல பால் சிந்திட்டது. ஏதோ ஆசிட்டை கொட்டியது போல பேசுறீங்க. அதுக்கு இவ்வளவு அக்கப்போரா என்றாள் நக்கலாக. ஹேய், நிறுத்து. இந்த நக்கல் பேச்சு எல்லாத்தையும் உன் வீட்டோட வச்சிக்கோ. உன் நிழல் கூட இனி என் மேல படக்கூடாது. அது மட்டும் இல்லை, இனி நான் வெளியே வரும்போது அபசகுணமா வெளியே வந்து நிற்காத என்றான் முகத்தை ஒரு மாதிரியாக வைத்து கொண்டு. ஏதோ தன்னை தீண்ட தகாதவள் போல் அவன் பேசுவதை கேட்டு ஆத்திரமடைந்தவள், என் வீட்டில் இருந்து நான் எப்போது வேண்டுமானாலும் வெளியே வருவேன். என்னை வரக்கூடாதுன்னு சொல்வதற்கு நீங்க யாரு சார் என்றால் இடுப்பில் கையை வைத்து கொண்டே. செய், உன்னிடம் பேசுவதே எனக்கு கேவலம். நீ ஒரு கீழ் ஜாதி என்று மெதுவாக முணுமுணுத்தான். அவ்வளவு மெல்லியதாக கேட்ட அவனது குரல் சரியாக ஆம்பலின் காதை வந்து அடைந்தது. அவ்வளவு அகங்காரமான பேச்சு. அவன் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவள் இதயத்தை முள்ளால் குத்தி கிழிப்பதைப் போல் இருந்தது. அவன் வேறு ஏதாவது தன்னை பற்றியோ தன் குடும்பத்தை பற்றியோ பேசி இருந்தால் கூட அவனுக்கு சரியாய் பதில் பேசி இருப்பாள். ஆனால் அவனோ தன் ஜாதியை இழுத்து பேசியதை மட்டும் அவளால் சிறிதும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதுவரை யாரும் அவளிடம் அவ்வாறு பேசியதில்லை. மூர்த்தி நிறுவனத்தின் பெண் என்பதால் எங்கே சென்றாலும் அவளுக்கு மதிப்பும் மரியாதை மட்டுமே கிடைத்திருந்தது. இப்போது முதலாக ஒருவன் இதுபோல் பேசவும் பேச்சற்று நின்றுவிட்டாள் பெண்ணவள். அனல்விழியனும் பொதுவாக ஜாதி மதம் பார்க்கும் ஆள் இல்லை. முன்பு அவன் பாட்டி அவன் சிறு வயதாக இருக்கும்போது அடிக்கடி சொல்வதை அவன் இப்போது அப்படியே சொல்லிவிட்டான். அவன் சிறு வயதாக இருக்கும்போது மூர்த்தி நிறுவனம் அசூர வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்தது. அது பாண்டிய நிறுவனத்திற்கு தலைவலியாக இருந்தது. பாண்டிய நிறுவனத்திற்கு வரவேண்டிய அனைத்து ப்ராஜெக்ட்களும் குறைந்த செலவில் நிறைவாக செய்து தரும் மூர்த்தி நிறுவனத்திற்கு சென்றது. அனல்விழியின் தந்தை இதனால் மிகவும் பாதிப்புக்கு உள்ளானார். அப்போது அடிக்கடி அவன் பாட்டி இதுபோல்தான் பேசுவார். அவன் நம்ம விட தாழ்ந்த ஜாதி பையன். அவன்கிட்ட இப்படி தோர்த்து கொண்டு இருக்கிற இது நமக்கு எவ்வளவு பெரிய அவமானமான விஷயம் தெரியுமா என்று அவனது பாட்டி அவனது தந்தையை அடிக்கடி இதை சொல்லி திட்டுவதை கேட்டிருக்கின்றான். அவன் ஏற்கனவே உண்டான மன உளைச்சலில் ஆம்பலை குத்தி கிழிக்கும் நோக்கோடுதான் அவ்வாறு பேசியது.
அது சரியாக வேலையும் செய்தது. ஆம்பல் என்னதான் தைரியமான பெண்ணாக இருந்தாலும் அந்த சமயத்தில் மிகவும் பலவீனமாக உணர்ந்தாள். அவள் மூளையோ அவனுக்கு பதிலடி கொடு ஆம்பல் என்று அறிவுரை வழங்கியபடி இருந்தது. ஆனால் அவளின் இதயம் அதை செயல்படுத்த விடவில்லை. இதயத்திற்கும் மூளைக்கும் நடக்கும் பட்டிமன்றத்தில் ஒரு வழியாக மூளை வெற்றி பெற்று அவள் சுயத்திற்கு வரும் நேரம் அங்கு அனல்விழி பாண்டியன் இல்லை. வேகமாக தன் வீட்டிற்குள் சென்று கதவடைத்தவள் அப்படியே அமர்ந்து அழ ஆரம்பித்தாள். ஆசையாக புது வீட்டிற்கு வந்த பெண்ணை முதல் நாளே அழ வைத்து விட்டான். வெகு நேரமாக அழுது கொண்டிருந்த அவள் பின் என்ன நினைத்தாளோ, மெதுவாக முகத்தை குளிர்ந்த நீரால் கழுவி விட்டு அனல்விழியின் வருகைக்கு காத்திருக்க ஆரம்பித்தாள். அவன் இரவு வெகு நேரம் கழித்து தன் வீட்டிற்கு வந்தான். அப்போது அவன் வீட்டின் கதவை திறக்கும் போது அவன் காலின் அருகே எதுவோ தட்டுப்பட்டது. அவன் கீழே குனிந்து பார்க்கும்போது மதிய வேளையில் அவன் மீது பாலுடன் சேர்ந்து விழுந்த தம்பலார் இருந்தது. அவன் தலையில் பட்டு 6 அடியில் இருந்து கீழே விழுந்திருந்தாலும் அந்த வெண்கல தம்பலாருக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. அதை தன் வீட்டின் கதவு பக்கத்தில் பார்த்ததில் அவன் கோபம் பல மடங்கு பெருகியது. நிமிர்ந்து இடது பக்கமாக பார்த்தவனின் கண்களுக்கு அங்கே கையை கட்டிக்கொண்டு எள்ளல் பார்வையுடன் தன்னையே பார்த்து கொண்டிருந்த ஆம்பல் தெரிந்தாள். பல்லை கடித்தவன், ஏய், எதுக்காக என் உயிரை எடுக்கிற? அதுக்குன்னே இங்கே கிளம்பி வந்திருக்கிறியா என்றவன் கீழே கிடந்த தம்பளரை சுட்டி காட்டி, இந்த கருமத்தை முதல்ல இங்கிருந்து எடுத்துட்டு போ என்று கத்தினான். அவன் வீட்டை ஒட்டியுள்ள வீடுதான் இவளின் வீடு. சாவகாசமாக அவள் வீட்டு சுவற்றில் சாய்ந்தபடியே, அதெல்லாம் முடியாது, அந்த தம்பலார் இனி எனக்கு வேண்டாம் என்றால் முகத்தை வேறு பக்கமாக திருப்பியபடி. நீ என்னமும் பண்ணி தொலை, இப்பவே இதை கிளியர் பண்ணு என்றான் கட்டளையாக. அந்த கேவலமான டம்ளரை நான் தொட மாட்டேன். ஏன்னா அது உங்க தலையில விழுந்துச்சே. உங்களை தீண்டிய எந்த பொருளையும் நான் தொடுவதாக இல்லை. ஏன்னா உங்களது கேவலமான ஜாதி வெறிதான் அதிலேயும் ஒட்டிக்கிட்டு இருக்கும் என்று அவன் அப்போது பேசிய பேச்சுக்கு சரியாக பதிலடி கொடுத்தாள். அவள் பேச பேச அவனுள் எரிமலை குழம்பே கொதித்து கொண்டு இருந்தது. சிறிது நேரத்திற்கு முன்னால் அவன் ஆம்பலிடம் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் அவனுக்கு அப்போது நினைவில்லை. இப்போது அவள் பேசிய பேச்சு அவன் தன்மானத்தை தூண்டுவது போல் இருந்தது. ஆம்பலை கொன்றுவிடும் கோபம் அவன் முகத்தில் தெரிந்தது. ஆனால் இதற்கெல்லாம் ஆம்பல் சிறிதும் அஞ்சவில்லை. அவள் வெகு நேரமாகவே அமர்ந்து யோசித்ததில் மிகவும் பக்குவப்பட்டிருந்தாள். அவனது உள்ளம் முழுவதும் கோபத்தில் கொதிக்க அவன் கை நரம்புகள் புடைக்க கீழே கிடந்த தம்பலாரை மிதித்தான். அவன் இருந்த கோபத்தில் அந்த வெண்கல தம்பலார் இயந்திரத்தில் மாட்டிய கரும்பு சக்கையைப் போல சப்பழிந்து போய்விட்டது. அவன் கோபத்தின் அளவுகோலை கண்டதும் சிறிது பயந்தவள் வரவழைக்கப்பட்ட தைரியத்துடன், இனி என் வழியில் நீங்க வராதீங்க, உங்களை பார்த்தா எனக்கு தான் தீட்டு என்றால் அவனுக்கு திருப்பி கொடுத்த திருப்தியோடு. அதிக கோபத்தோடு 2 எட்டுக்கள் எடுத்து வைத்தவன் அவள் கழுத்தில் கை வைக்க சென்றான். ஆனால் அப்படி அவன் எதுவும் செய்யவில்லை. ஏனென்றால் ஆம்பல் சுதாரித்து விலகி இருந்தாள். அவள் சும்மா இருந்தாலும் அவள் வாய் சும்மா இருக்காது என்பதைப் போல, அப்பாடி தீட்ல இருந்து தப்பிச்சாச்சு என்று கத்தி கூறிக்கொண்டே தன் வீட்டினுள் சென்று கதவை அடைத்தாள். ஓட்டப்பந்தயத்தில் ஓடியதைப் போல அவளுக்கு மூச்சு வாங்கியது. கலர் பிகர சைட் அடிக்கலாம்னு இந்த வீட்டுக்கு வந்தா ஒவ்வொரு வீட்லையும் டிசைனாக இருக்குது. பக்கத்து வீட்டில் ஜேஹோப் கூட வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு ரிஷப் பண்டாவது இருக்க வேண்டாமா? இந்த சிறுமூஞ்சிகளுக்கு நடுவே நல்லா மாட்டிக்கிட்டேன் என்று தன் விதியை நினைத்து நொந்து கொண்டாள். ஆம்பலின் மனநிலை இப்போது சீராக இருந்தது. அது அனல்விழி பாண்டியனுக்கு தக்க பதிலடி கொடுத்ததினால் வந்தது. அவன் பேசியதை கூட இப்போது மறந்திருந்தாள் பெண்ணவள். இரவு உணவை சொமேட்டோவில் ஆர்டர் செய்தவள் குளித்துவிட்டு வந்தாள்.
உணவு வந்ததும் பால்கனியில் சென்று அங்குள்ள மேஜையில் அடுக்க ஆரம்பித்தாள். அழகான நிலவொளியில் இருக்கையில் அமர்ந்தவாறு உணவை ரசிக்கத் தொடங்கினாள். ஆகா ஆகா, என்ன ருசி என்ன ருசி, பட்டர் சிக்கன் செம என்று வாய்விட்டு சொன்னபடியே குல்ச்சா சிக்கன் பட்டர் மசாலாவை ஒரு பிடி பிடித்தாள். அது மட்டும் அவள் சொல்லியிருந்தால் பரவாயில்லை, தான் மட்டும்தான் இங்கு இருக்கிறோம் என்ற நினைப்பில் ஐ சிக்கன் பீஸே சிக்கன் பீஸே என்று பாட்டு படிக்க ஆரம்பித்தாள். அவள் பேசிய அனைத்தும் அச்சு பிசங்காமல் பக்கத்து வீட்டு பால்கனியில் அமர்ந்து தன் மடிக்கணினியில் எதுவோ செய்து கொண்டிருந்த அனல்விழி பாண்டியன் காதை வந்தடைந்தது. இருவர் பால்கனிக்கும் இடையே ஒரே ஒரு சுவர் மட்டும்தான் இருந்தது. அதனால் ஆம்பல் பேசுவது தெளிவாக அனல்விழிக்கு கேட்டது. சே, சோத்துக்கு செத்ததா இருக்கும் போல, நிம்மதியா வேலை பார்க்க கூட முடியல இது கத்தலால என்று முணுமுணுத்தபடியே தன் மடிக்கணினியை தூக்கி கொண்டு உள்ளே சென்று கதவடைத்தான். அவன் குரலை கேட்க கேட்க அவள் அவன் மீது பாலாபிஷேகம் செய்ததுதான் அவனுக்கு ஞாபகம் வந்தது. தன் தோள்களை குலுக்கிக் கொண்டவன் உள்ளே வந்துவிட்ட வேலைகளை செய்யவே ஆரம்பித்தான். அப்போது அவன் காதுகளில் சிறிது நேரத்திற்கு முன்பு அவள் பாடிய சிக்கன் பாடல் கேட்டபடி இருந்தது. முயன்று தன்னை ஒரு நிலை படுத்தியவன் இனி அவள் இருக்கும் பக்கம் தலை வைத்து கூட படுக்கக்கூடாது என்று தனக்கு தானே உறுதிமொழி எடுத்துக்கொண்டான். ஆனால் அவனின் இந்த உறுதி வெறும் 2 நாட்கள் கூட நீடிக்கவில்லை.